நம்ம டிஎன்பிசி வந்து இபியில் ஃபீல்டு அசிஸ்டன்ட் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி விட்டுருக்காங்க. ஓகேவா? லாஸ்ட் டேட்டை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அக்டோபர் 2 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 2 பேப்பரும் நடக்குது எக்ஸாம். நவம்பர் 16 எக்ஸாம். உங்களுக்கு வந்து மார்னிங் வந்து குரூப் 4 பட்டனில் எக்ஸாம். தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர் தான். அப்புறம் மதியம் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் பேப்பர் எலக்ட்ரிஷியன் அண்ட் ஒயர்மேன் ட்ரேடில் இருக்கும். அது 200 கொஸ்டின். ஓகேவா? ரெண்டுமே 200 கொஸ்டின் தான். ஒரே டே ஃபுல் டேவாக எக்ஸாம் நடக்கும். வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா 1794 வேகன்சி விட்டுருக்காங்க. சேலரி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட குரூப் 4 ஈக்குவலாக இருக்குது. அப்புறம் ஏஜ் ரிலேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க எழுதலாம். 32 வயசு வரைக்கும் யாரும் எழுதலாம். ஜென்ரல் கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து 42 வயசு வரைக்கும் எழுதலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து 50 வயசு வரைக்கும் எழுதலாம். டிஸ்ட்ரிக்ட் வந்து 37 வயசு வரைக்கும் எழுதலாம். மற்றவங்க வந்து பிசி முஸ்லீம்ஸ் அவங்களாம் 34 வயசு வரைக்கும் எழுதலாம். எஸ்சி வந்து 37 வயசு வரைக்கும் எழுதலாம். அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து 44 வயசு வரைக்கும் எழுதலாம். பிசி முஸ்லீம் எம்பிசிலாம். எஸ்சி வந்து 47 வயசு வரைக்கும் எழுதலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் 55 வயசு வரைக்கும் எழுதலாம். டிஸ்ட்ரிக்ட் வந்து 37 வயசு வரைக்கும் எழுதலாம். ஓகேவா? இந்த கம்யூனிட்டிஸில். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாலும் அப்ளை பண்ண சொல்லுங்கள். நீங்களும் ஐடி குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.